வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். கல்முனை பாண்டிருப்பு பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கும் விசேட போலீசார். பாண்டிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்பட்டவர்களுக்கு தடை உத்தரவு. கல்முனை பாண்டிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்பட்டவர்களை தடுப்பதற்கு நூற்றுக்கணக்கான விசேட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை 8:30 மணிக்கு இடம்பெற்றிருப்பதுடன் இந்த சம்பவத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துஷானந்தன், அம்பரை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி தம்புராசா செல்வராணி ஆகியோருக்கு போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. கல்முனை பாண்டிருப்பு அரசடி அம்மன் ஆலயம் ஒன்றில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கட்சியில் ஏற்பாட்டில் அம்பரை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கம் பொதுமக்களுடன் இணைந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வினை முன்னெடுத்திருந்தனர். சம்பவ இடத்துக்கு வருகை தந்த பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் வீரசிங்க தலைமையிலான போலீசார் கல்முனை நீதிமன்றத்தின் தடை உத்தரவை காண்பித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் என்பவருக்கு தடை உத்தரவு உள்ளதாகவும், எனவே முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களின் நினைவுகூரும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த நிகழ்வினை நிறுத்துமாறு கோரி தடை உத்தரவினை வழங்கியுள்ளனர். அத்துடன் ஏனைய அம்பரை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி தம்பராசா செல்வராணி ஆகியோர் போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அந்த இடத்திலிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி செய்த இடம் சுற்றி வளைப்பு. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இணுவில் பகுதியில் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்று அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதுடன் இருவர் கைது செய்யப்பட்டனர். குறித்த கைது நடவடிக்கையானது யாழ் மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்ட வீடானது ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி செய்யும் கூடமாக செயற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதுடன் வீடானது சீல் வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பிலிருந்து ரசாயன பகுப்பாய்வாளர்கள் வரவழைக்கப்பட்டு பகுப்பாய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கைது நடவடிக்கையின் போது பிரதான சந்தேக நபர் தப்பியுள்ள நிலையில் அங்கு பணிபுரியும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் யாழ் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினரின் விசேட கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான தகவல் ஒன்று. வைரஸ் தொற்று பரவியிருந்த காலத்தில் 2023ஆம் ஆண்டு இலங்கையில் இணையதளங்களை பயன்படுத்தியவர்களின் எண்ணிக்கை நாட்டின் சனத்தொகையில் 66% அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் கற்கை பிரிவின் பேராசிரியர் அறிவிக்கின்றார். பல நாடுகள் இது குறித்து முறையான ஆய்வுகள் நடத்தி இணையத்துக்கு அடிமையாகும் குழந்தைகளை காப்பாற்ற பல்வேறு வழிமுறைகளை கையாண்டு வருகின்றனர். இருப்பினும் இலங்கையில் இதுவரை அவ்வாறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. இலங்கையின் சனத்தொடுகையின் ஒப்படுகையில் தொலைபேசி இணைப்புகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை அடக்கினால் மீண்டும் இரண்ட யுகம் உருவாகும் குகதாஸ் எச்சரிக்கை. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை அடக்கினால் மீண்டும் இரண்ட யுகம் உருவாகும் என்று வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் குகதாஸ் அறிவிக்கின்றார். தமிழர்கள் மீதான சிங்கள ஆட்சியர்கள் ஏவிவிட்ட வன்முறையும் அதனால் ஏற்பட்ட பாரிய இனஅழிப்பும் முழு நாட்டையும் அதள பாதாளத்தில் தள்ளியது. அத்துடன் வாக்களித்த சொந்த மக்களால் வரலாற்றில் ஒரு ஜனாதிபதி ஓடோட துரத்தப்பட்டதை பேரினவாத ஆட்சியர்கள் சிறிது காலத்தில் மறந்துவிட்டார்கள் என்பது மீண்டும் தமிழ் மக்கள் கட்டவிழ்ந்துள்ள வன்முறைகள் காட்டுகின்றன. முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு போரில் 5 மாதங்கள் உணவு விநியோகம் முற்றாக தடுக்கப்பட்டு அப்பாவி பொதுமக்கள் மீது குழந்தைகள் மீது பட்டினி நோய் வாய்ப்புக்கு உட்படுத்தப்பட்டனர். அதையடுத்து சில ஆண்டுகள் முழு நாட்டையும் பிச்சியந்த வரலாற்றை வறந்து மீண்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் உறவுகளை இணைத்து மேற்கொள்ளும் நினைவேந்தல்கள் தடுக்கப்படுகின்றன. அவற்றில் பங்கு கொள்பவர்கள் கை செய்வதும் மீண்டும் இந்த நாட்டை இரண்ட யுகத்துக்கு கொண்டு செல்லும் என்பதை ஆட்சியர்கள் மறந்துவிடக்கூடாது. இலங்கை தீவின் மீள் எழுச்சி என்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்படுவதன் மூலமும் தேசிய இனப்பிரச்சினைகளுக்கு பொருத்தமான அரசியல் தீர்வு வழங்குவதன் மூலமும் இனப்பிரச்சினைக்கு பொருத்தமான அரசியல் தீர்வு வழங்குவதன் மூலமோ வெற்றி பெறும், இல்லையேல் மீண்டும் இரண்ட யுகம்தான் ஏற்படும். மட்டக்களப்பில் போலீசாரின் அச்சுறுத்தல்களுக்கு மீறி நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வு. தமிழர் இனப்படுகொலை வாரத்தின் 3வது நாளாக இன்று மட்டக்களப்பில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிபார நடவடிக்கைகள் போலீசாரின் பல்வேறு தடைகளையும் அச்சுறுத்தல்களையும் மீறி நடைபெற்றன. மட்டக்களப்பு மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் சிவில் சமூக செயற்பாடுகள் இணைந்து 3வது நாளாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாற நிகழ்வு மட்டக்களப்பு நகரில் விமானிய வீதியில் இருக்கும் விநாயகர் ஆலயத்தில் முன்பாக இடம்பெற்றிருந்தது. மட்டக்களப்பு மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி அமலநாயக தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன்,
அருட்தந்தை ஆகியோர் கலந்து கொண்டனர். அங்கு வந்த மட்டக்களப்பு பிராந்திய போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான போலீசார் கஞ்சி வழங்கும் செயற்பாடுகளை செய்ய வேண்டாம் என்றும் அங்கிருந்து அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செல்லுமாறு வேண்டுகோள் வைத்தனர். இந்த நிலையில் அங்கு வந்த பொது சுகாதார பரிசோதகர் சுகாதார நடைமுறைகளை பேணி செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறும் தெரிவித்தனர். இதன்போது கஞ்சியை பரிமாற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போது விமானிய வீதியின் இரு மருங்கிலும் போக்குவரத்து போலீசார் நிறுத்தப்பட்டு வீதியில் செல்வோருக்கான கஞ்சியை பரிமாறும் செயற்பாடுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். கஞ்சியை பருக வாகனங்கள் நிறுத்தியவர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பாடுகளை போலீசார் முன்னெடுத்திருந்தனர். அந்த பகுதியில் சென்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் வீதியின் கரையில் தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி பருகிய நிலையில் அவரையும் அச்சுறுத்தும் வகையில் போக்குவரத்து போலீசார் செயற்பட்டனர். போலீசாரின் செயற்பாடுகள் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட மனித உரிமை ஆணைக்குழுவின் விசேட கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டிருப்பதுடன் மனித உரிமைகள் தொடர்பில் செயற்படும் அமைப்புகளின் விசேட கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அறிவித்திருந்தார். இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளுக்கு நினைவு பரிசில்கள். இலங்கை வரும் ஒவ்வொரு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் விமான நிலையத்தில் இலங்கை தேயிலை அடங்கிய நினைவு பரிசு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யுமாறும் விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அமரவீர ஆலோசனை வழங்கியிருக்கிறார். தேயிலை கைத்தொழிலை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் விவசாய பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் அமைச்சர் இந்த யோசனைகளை முன்வைக்கின்றார். இலங்கை வரும் சுற்றுலா பயணிகள் பயணம் முடிந்து மீண்டும் தாயகம் திரும்பும் போது விமான நிலையத்தில் இந்த நினைவு பரிசு வழங்கப்பட இருப்பதுடன் தனியார் தேயிலை உற்பத்தியாளர்களுக்கும் தமது இணக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். அத்துடன் இதற்கான செலவை தேயிலை வாரியமும் தனியார் நிறுவனமும் ஏற்கும் நிலையில் தற்பொழுது இலங்கை பெறும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இலங்கை தேநீரை அருந்துவதில் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றனர். இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மத்தியில் எமது நாட்டின் தேயிலை மீதும் ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வேலை திட்டத்தை விரைவில் ஆரம்பிக்குமாறு விவசாய அமைச்சர் வேண்டுகோள் வைக்கின்றார். நினைவேந்தலை தடை செய்வது இனவாதத்தின் உச்சகட்டம் கஜேந்திரன். வடகிழக்கு நீதிமன்றங்களையும் இனவாத போலீசாரின் கட்டளைகளை பணிந்து செயற்படுகின்றன என்ற கேள்வி எழுகின்றது. போலீசார் நீதிமன்றங்களுக்கு சென்று எதனை சொன்னாலும் அதனை அப்படியே நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்கின்றன. தேசத்தின் மீதான ஒடுக்குமுறைகள் தொடர்கின்றன. எமது தேசத்தின் மீதான ஒடுக்குமுறைகள் எல்லைகள் கடந்து செல்கின்றன. எமது தேசத்தில் இலங்கை அரசு இனப்படுகொலை அரங்கேற்றி 15 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. ஆனால் இன்று வரை படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட கருணா பிள்ளையான் ஈப்பிடியினால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடி அவர்கள் உறவுகள் இன்றும் போராடி கொண்டிருக்கின்றனர். இவ்வாறு நிலையில் மே மாதம் 18ஆம் தேதியை முன்னிட்டு எங்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலை நினைவு கூர்ந்து அதற்கான நீதியை கோரும் விதமாக வடகிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் இந்த இனப்படுகொலை வாரத்தை அனுஷ்டிக்கின்றனர். அந்த இனப்படுகொலை நடந்து 2009ஆம் ஆண்டில் உணவு ஆயுதமாக பயன்படுத்தி கோத்தபா ராஜபக்ச அவரது அண்ணன் மஹிந்த ராஜபக்சவும் தமிழ் மக்களை பட்டினிச்சாவுக்கள் தள்ளிய போது தமிழ் மக்கள் கஞ்சி குடித்து உயிர் பிழைத்த வரலாறு இன்றும் இருக்கிறது. இதனை நினைவுகூரும் விதமாக மக்களுக்கு கஞ்சி கொடுக்கும் நிகழ்வை இந்த வாரம் நாம் அனுஷ்டிப்பது பழமை. அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலை ஆலயம் ஒன்றில் கஞ்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வில் ஈடுபட்டமைக்காக எமது கட்சியின் திருகோணமலை மாவட்ட உதவி செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மட்டுமல்ல 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மூதூர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு 14 நாட்கள் விளக்குமறியலிலும் வைக்கப்பட்டுள்ளனர். இதுதான் இந்த நாட்டின் நல்லிணக்கம். மற்ற இனங்களையும் மதங்களையும் மதிக்கும் பண்பு ஆலயத்தில் கஞ்சி காய்ச்சப்பட்டமைக்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்பது மிகவும் வேதனைக்குரியது ஒன்றாம். அவர்கள் 4 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டாம். வடகிழக்கு நீதிமன்றங்கள் இனவாத போலீசாரின் கட்டளைகளை பணிந்து செயற்படுகின்றனர். போலீசார் நீதிமன்றங்களுக்கு சென்று எதனை சொன்னாலும் அப்படியே நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டு செயற்பட வேண்டிய நிலையில் நீதிமன்றங்களின் செயற்பாடு காணப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவில் பொதுமக்களை ஒன்று கூடுவதும் அவர்கள் உணவு காட்சி பரிமாறுவதும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் என்று கூறிய போலீசார் கூறி தடை உத்தரவுகள் அனுமதி வழங்கப்பட்டன. அப்படியெனில் எதிர்வரும் வெசாக் தினங்களில் தன்சல் உணவு வழங்கும் செயற்பாடுகளை சுகாதார சீர்கேட்டை காரணம் காட்டி தடுத்து நிறுத்துமாறு போலீசார் நீதிமன்றங்களை கூறுவார்களா? அதனை ஏன் நீதிமன்றங்கள் தடை உத்தரவு வழங்குமா? அவ்வாறான உணவு வழங்கலை தடுத்து நிறுத்த உங்களால் முடியுமா? தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதி இருக்கின்றது என்றால் இந்த நாட்டில் 2 நாடு இருக்கின்றது என்றுதான் பொருள் இருக்கின்றது. ஆகவே இந்த இனவாத செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்த வேண்டாம். போலீசாரின் அத்துமுறைகள் இல்லை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றன. இந்த நாட்டில் தமிழர்களுக்கு கஞ்சி காய்ச்சுவதற்கு கூட உரிமை இல்லையா? முள்ளிவாய்க்கால் கஞ்சி சிரட்டிய நாடாளுமன்றத்தில் வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அதனை நாடாளுமன்ற நூதன சாணையில் வைக்குமாறும் கோரிக்கை விடுக்கின்றார். முள்ளிவாய்க்கால் கஞ்சி எதற்காக அருந்தப்படுகின்றது என்று விளக்கியவர் இதற்காக கைதுகள் இடம்பெறுவது அராஜக செயல் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார்.
முள்ளிவாய்க்கால் கஞ்சி விவகாரம் தொடர்பில் திருகோணமலை பகுதியில் எமது உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வலிகளுடன் வாழும் தமிழ் மக்களுக்கு எப்போது நீதி கிடைக்கப் போகின்றது? நீதி நியாயம் இல்லாதவரை இந்த நாடு அதல பாதலத்தை நோக்கி செல்லாம். கர்மவினைகள் உங்களை ஒருபோதும் மீள விடாது என்று ஸ்ரீதரன் விமர்சனம் முன்வைத்துள்ளார். நீதி வழங்குங்கள், ஒரு நியாயமான கௌரவமான அரசியல் தீர்வை முன்வையுங்கள். அழிந்து போன மக்களுக்காக கஞ்சிக்காக இயங்கிய மக்களுக்கு நீங்கள் கொடுக்கும் தண்டனை இப்போது கூட கஞ்சி காய்ச்சியவர்களை கை செய்கின்ற நாடொன்றில் இது எவ்வளவு கேவலமான நாடு என்று தமது ஆதங்கங்களை முன்வைத்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில். நான் இந்த சிரட்டையை சபா பீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். இது முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய சிரட்டை. குடிப்பதற்கு ஒரு உபகரணம் இருக்கவில்லை. கஞ்சி காய்ச்சுவதற்கு அரிசியும் இல்லை, உப்பு இல்லை, தண்ணீர் எடுப்பதற்கு கூட பிரச்சனை. இந்த நிலையில் வெறும் உப்பில்லா கஞ்சியை காய்ச்சி இந்த சிரட்டையில் தான் உயிர் வாழ்ந்தனர், உயிர் தப்பினார். எனவே முள்ளிவாய்க்கால் அடையாளமாக இந்த சிரட்டியை சமாபீடத்தில் சமர்ப்பிக்கின்றேன் என்றாம். தயவு செய்து நாடாளுமன்றத்தின் நூதன சாலையில் இதை வையுங்கள் என்றும் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் ஸ்ரீதரன். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீட்டு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலிய டாலர் 203 ரூபா, கெனடியன் டாலர் 224 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 330 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 227 ரூபா, ஸ்டீலிங் பவுண்ட் 384 ரூபா, சுவிஸ் பிராங்க் 339 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 305 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 795 ரூபா, குவைத் தினார் 974 ரூபா, ஓமான் ரியால் 779 ரூபா, கட்டார் ரியால் 82 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 79 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹாம் 81 ரூபா. கூடாரம் அமைத்த 5 யுவதிகளும் 17 இளைஞர்களும் கைது. நக்கிள்ஸ் மலைத்தொடரில் அனுமதியின்றி முகாமிட்டு கூடாரம் அமைத்த குற்றச்சாட்டில் 5 யுவதிகளும் 17 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பண்டாரவளை, கொழும்பு, பதுளை, கண்டி உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிப்பவர்கள். 20 வயதிற்கும் 30 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள். இந்த குழுவைச் சேர்ந்த பலரின் ஒருங்கிணைப்பின் மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள், யுவதிகள் சமூக வலைத்தளம் ஊடாக இணைந்துள்ளனர். அவர்கள் இணைந்து இந்த கூடாரங்கள் அமைப்பதற்கு அனுமதியின்றி நக்கிள்ஸ் வனப்பகுதியில் நுழைந்ததாக அறிய முடிகின்றது. இந்த குழுவினர் நக்கிள்ஸ் வனப்பகுதியில் இரவு நேரத்தில் அத்துமுறை நுழைந்து கூடாரம் அமைத்து நெருப்பு கொளுத்தி விருந்தில் ஈடுபட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் பல்கலைக்கழக மாணவர்கள் பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடையவர் என்று நம்பப்படுகிறது. இலங்கையை உலுக்கிய மோட்டார் சைக்கிள் பந்தயம், முதலிடம் பெறுபவர்களுக்கு அழகிகள், நெருக்கம் பரிசு. கொழும்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் இளைஞர்கள் சமூக வலைத்தளம் ஊடாக வாட்ஸ்அப் ஊடாகவும் அழைக்கப்பட்டு மகரகம வீதியில் கண்காணிப்பின்றி நடத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட 29 இளைஞர்கள் 21 மோட்டார் சைக்கிள்களுடன் கைது செய்யப்பட்டனர். போட்டியில் முதல் வெற்றியாளர்களுக்கு அழகிகள் பரிசளிக்கப்படுவார்கள். மோட்டார் சைக்கிளில் பயணித்த 14 இளைஞர்களும் போட்டியை கண்டுகளித்து உற்சாகப்படுத்திய 15 இளைஞர்களும் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். 21 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்கள் பந்தயத்தில் ஈடுபட்ட 14 இளைஞர்களும் நுகைகட நீதிமன்றத்தில் முன்படுத்தப்பட்டுள்ளனர். போலீஸ் காவலில் வைக்கப்பட்ட 2 அழகிகள் போட்டியை கண்டுகளித்து 15 பேரின் நிபந்தனைகள் எச்சரிக்கையுடன் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். 19 வயது யுவதி மீது பாலியல் துஷ்பிரயோகம், மேலதிக வகுப்பு ஆசிரியர் கைது. 19 வயதான யுவதி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாகல் மத்தகம பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட யுவதி குருநாகல் மத்தகம பிரதேசத்தில் இருக்கும் மேலதிக வகுப்பு நிலையம் ஒன்றுக்கு சென்ற நிலையில் அங்கிருந்த ஆசிரியர் ஒருவர் இந்த யுவதியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். மேலதிக வகுப்பு நிலையத்தில் இந்த சிசிடிவி கேமராக்களை கண்காணித்துக் கொண்டிருந்த நபர் சிலர் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்த பகுதி அவதானித்த நிலையில் அதனை சோதனையிட சென்றபோது இந்த யுவதி சந்தேக நபரினால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டன. பின்னர் அவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். யுவதியை சந்தேக நபரிடமிருந்து காப்பாற்றி தொடர்பில் மத்தகம போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சந்தேக நபரான மேலதிக வகுப்பு ஆசிரியரை கைது செய்துள்ளனர். மத்தகம பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் அறிவிக்கின்றனர். போரின் இறுதிக்கால பகுதியில் இடம்பெற்ற கொடூரங்கள், வன்முறைகளை நினைவு கூறுவதை நிறுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம். அம்பிகா சற்குணநாதன். இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் இறுதிக்கால பகுதியில் இடம்பெற்ற கொடூரங்கள், வன்முறைகள் நினைவு கூறுவதை நிறுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்பதை முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுவதை தடை செய்யும் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான நடவடிக்கைக்கு அதற்கு தெரிவிக்கப்படும் காரணங்களுமாக தெளிவாக வெளிப்படுத்தப்படுவதாக இலங்கை மனித உரிமை குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சற்குணநாதன் அறிவித்திருக்கின்றார்.
இது போரின் இறுதிக்கால பகுதியில் இடம்பெற்ற கொடூரங்கள், வன்முறை நினைவு கூறுவதை நிறுத்துவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம். நன்றி.